ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இன்னொரு ஒளிப்பேழை வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய கிருபையினாலே 13 ஒளிப்பேழைகளை வெளியிட்டு இந்த 14வது ஒளிப்பேழைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய செய்திகளிலே நாம் இரு வகையான செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒன்று, சபைகளுக்கு தேவையானதான ஆவிக்குரிய செய்திகளையும், அதே வேளையிலே ஆதார செய்திகள் என்கிறதான தலைப்பிலே கூட நாம் அநேக செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிற இந்த செய்தி கூட ஆதார செய்திகளின் வரிசையில் தான் வருகிறது. ஆதார வசனமாக நாம் ஒரு வசனத்தை தலைப்பு வசனமாக வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இது சாத்தான் சொன்னதான ஒரு வசனம். இதை குறித்து நீங்கள் அதிகம் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரே ஒரு காரியத்தை கொண்டு தான் நாம் பார்க்க போகிறோம். சிங்காசனம் என்கிறதான தலைப்பிலே தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் பிசாசு ஒரு சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேலாக போட போவதாக அல்லது விரும்புவதாக நாம் பார்க்கிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி அவன் ஏற்கனவே தேவ தூதனாக இருந்தவன், அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு அவன் கீழே தள்ளப்பட்டவன். இதெல்லாம் நாம் அறிந்ததே. இதை குறித்து நாம் அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை இருந்ததை நாம் இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. என்ன ஒரு ஆசை இருந்ததாம்? சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேலாக போட அவன் ஆசைப்பட்டானாம். அங்கே கொண்டு போய் ஒரு சிங்காசனத்தை வைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினானாம். வானத்தில் ஒரே ஒரு சிங்காசனம் தான் உண்டு, அது நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரமே. அவர் தன்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த இடத்துல தன்னுடைய சிங்காசனத்தை இவன் போட ஆசைப்பட்ட போது அதை கர்த்தர் அறிந்து அவன் குற்றத்தை கண்டுபிடித்து அவனை கீழே தள்ளினார் என்று வசனம் சொல்லுகிறது. தள்ளப்பட்ட அவன் ஒரு சாம்பலை போல மாற்றப்பட்டான் என்று சொல்லி 28ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அவன் சிங்காசனம் போட விடாதபடிக்கு தேவன் தள்ளினபடியினாலே அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், அவன் ஒரு சிங்காசனத்தை போட்டு தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவன் வரும்பொழுது ஒரு கூட்ட நட்சத்திரத்தை, அதாவது ஒரு கூட்ட தூதர்களை தன்னோடு கூட இழுத்து கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே உள்ள செய்திகளில் இதை குறித்து பார்த்திருக்கிறோம். அதற்கு பதிலாக அவன் கொண்டு வந்த, அவனோடு கூட வந்துவிட்ட தூதர்களுக்கு பதிலாகத்தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். அந்த இடத்துல மனுஷனை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி மனுஷனை கர்த்தர் உண்டாக்கின போது பூமியை பண்படுத்தி அதில் மனுஷனை கொண்டு வந்து வைத்து, ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் மனுஷனை கொண்டு வந்து வைத்து அவனை பலுகி பெருக சொல்லுகிறார். அப்படி பலுகி பெருக சொல்லும் பொழுது இந்த பிசாசு தனக்கு ஒரு சிங்காசனம் இல்லாதபடியினாலே, தன்னுடைய ஆசை நிராசையானபடினாலே அவன் என்ன விரும்புகிறான்? மீண்டும் தன்னுடைய சிங்காசனத்தை போடுவதற்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். அப்படி தள்ளப்பட்ட பிசாசு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின்படி அவன் மத்திய ஆகாயத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் பூமியை உண்டாக்கி அதில் மனுஷனை கொண்டு வந்து வைத்த உடனே அவன் மனுஷன் மத்தியிலே கொண்டு போய் தன்னுடைய சிங்காசனத்தை வைக்க வேண்டும் என்று விரும்பினான். அந்த குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு மனுஷன் செய்ததான மீறுதல் நிமித்தமாக, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தமாக அவர்கள் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். அப்படி விரட்டப்பட்டு வந்த உடனே அவர்கள் அனைவரும், அந்த இருவரும் ஐப்ராத் நதிக்கரை ஓரத்தில் முதலாவது தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஏதேனில் ஓடின ஒரு நதியின் பேர் ஐப்ராத் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவின்படி மனித சமுதாயமானது முதலிலே ஐப்ராத் நதிக்கரை ஓரத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டதாக அநேக ஆதார சான்றுகள் கிடைத்திருக்கிறது. அது இப்பொழுது யூப்ரட்டிஸ் என்று சொல்லப்படுகிறதான ஈராக்கிலே ஓடக்கூடியதான ஒரு நதியாகும். அங்கேதான் அவர்கள் முதல் மனித சமுதாயம் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி மனிதர்கள் அங்கே பலுகி பெருகும் பொழுது வானத்திலே தன்னுடைய சிங்காசனத்தை போட முடியாத பிசாசு மனுஷர்கள் மத்தியில் அந்த சிங்காசனத்தை போட்டு அதை தன்னை உயர்த்தி மனுஷர்கள் தன்னை வணங்க வைக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அப்படித்தான் 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. அந்த இடத்துல ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடியதான முதலாவது புதிய ஒழுங்கு பின்னணி அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இடத்துல பூமி எங்கும் நாம் செதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தை உண்டாக்குவோம், ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை குறித்து நாம் அநேக காரியங்களை பார்க்க வேண்டும். ஆனால் அது இந்த செய்தியிலே பார்க்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு செய்தியிலே இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்படி உருவாக்கப்பட்டதான அந்த இடத்துல பிசாசு தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து அநேகர் அவனை வணங்கும்படி செய்ய வேண்டும் என்று விரும்பினான். இதற்கு ஆதார வசனம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். பாபிலோனை குறித்து சொல்லும்போது சகல அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேதான் சகல விதமான காரியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. சகல மாந்திரிகங்கள், இது போன்றதான காரியங்கள் எல்லாம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான அந்த காரியத்தில் பிசாசு தன்னுடைய சிங்காசனத்தை அங்கே போட்டு எல்லாரையும் தன்னை வணங்கும்படி செய்தான். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி சிதறி போக பண்ணின பிறகு அநேக
சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடியதான நாகரிகங்கள் உருவாக தொடங்கியது. அப்படி உருவாக்கணும் போது 7 மிக முக்கியமான சிவிலைசேஷன் அல்லது 7 முக்கியமான வல்லரசுகள் பூமியிலே உருவானது. இதை நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 9, 10, 11 வசனங்களிலே மிக தெளிவாக சொல்லுகிறார். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம். அதில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் இன்னும் வரவில்லை, அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 8வதானவனும் அந்த 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த 7 ராஜாக்கள், அதாவது 7 சாம்ராஜ்யங்கள், 7 வல்லரசுகள் பூமியிலே வர வேண்டும். அதில் முதலாவதாக வந்த வல்லரசு எகிப்திய வல்லரசு. பிசாசு தன்னுடைய சிங்காசனத்தை போட வேண்டும் என்று விரும்பின போது ஆண்டவர் வானத்திலிருந்து அவனை தள்ளிவிட்ட பிறகு இந்த மனித சமுதாயத்தில் பிசாசு தன்னுடைய காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை எல்லாம் தன்னை வணங்க வைத்த போது முதலாக ஒரு சாம்ராஜ்யம் உருவாவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். ஏனால் வேத வசனத்தின்படி 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தின்படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் நம்முடைய கர்த்தர். அவர் ராஜ்யபாரங்களுக்கு முதலாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். முதல் ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்பட்டது எகிப்திய சாம்ராஜ்யம். இந்த எகிப்திய சாம்ராஜ்யத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சிங்காசனத்தை கட்டளையிடுகிறார். அந்த சிங்காசனம் பார்வோனுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல். இதுதான் முதலாக சிங்காசனம் வருகிறது. சிங்காசனம் அங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த சிங்காசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே உட்கார்ந்திருக்கிற பார்வோன் தேவ பிள்ளைகளை அழிக்கும்படி ஒரு முயற்சி செய்கிறான். எகிப்தில் இருக்கக்கூடிய மருத்துவச்சிகளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, எபிரேய பெண்கள் பிள்ளை பெற்ற உடனே கொலை செய்யும்படிக்கு. ஆனாலும் கர்த்தர் எகிப்திய மருத்துவச்சி கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். இஸ்ரவேலர்கள் அங்கே பலுகி பெருக தொடங்கினார்கள். தேவ ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று விரும்பினான். கடைசியாக இந்த பார்வோனின் சாம்ராஜ்யம் அல்லது இந்த சிங்காசனம் செங்கடலுக்கு அருகாமையிலே கவிழ்த்து போடப்பட்டது. அத்தோடு கூட அவனுடைய சிங்காசனம் அங்கே முடிவுக்கு வந்தது. இந்த இடத்துல நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த ராஜாக்கள் எப்பொழுது வருகிறார்களோ, ராஜாக்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இந்த பிசாசு புகுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. காரணம், தேவனை தேடும் பொழுது, நாம் தேவனை பின்பற்றும் பொழுது அங்கே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த ராஜாக்கள் பிசாசுகளை பின்தொடரும் பொழுது அல்லது பிசாசுகளை வணங்கும் பொழுது பிசாசு அவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணும். இதற்கு ஆதார வசனங்கள் நிறைய வேதாகமத்தில் உண்டு. இங்கே பார்க்கிறோம், பார்வோனுக்குள்ளே இருந்து அவன் தேவ ஜனங்களை கொலை செய்யும்படி ஏவினான் என்று சொல்லி. அதே போல 10ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 13வது வசனத்தில் அவன் பெர்ஷியா தேசத்தின் அதிபதிக்குள்ளே இருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் தீரு ராஜாக்குள்ளே இருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படியாக ராஜாக்கள் வரும் பொழுது அவர்களுக்குள்ளே பிசாசு புகுந்து கொள்வான். காரணம், அவர்கள் இயற்கையாகவே அவனை வணங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறவர்கள். அதனாலே தான் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே ராஜாக்களை தேடி போக சொல்ல மாட்டார். நாம் ராஜாக்களை தேடி போக கூடாது. நாங்கள் இப்படி சொல்லும் பொழுது அநேகர் எங்கள் மேல் கோபம் கொள்கிறார்கள். ராஜாக்களை நாங்கள் கேவலப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். வேத வசனத்தின்படி துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. அதே வேளையிலே நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும், அதையும் இல்லை என்று சொல்லவில்லை. அதே வேளையிலே அவர்களை தேடி போய் அவரிடத்தில் யாசகம் கேட்பதோ அல்லது அவரிடத்திலே சில உபகாரணங்களுக்காக போய் நிற்பதோ அவர்களை புகழ்வதோ வேதத்தின் சட்டத்தின்படி தவறாகும். நமக்கு ஒரே ஒரு ராஜா உண்டு. வேதத்தின்படி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கிறவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருத்தர் தான் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். இந்த பூமியின் ராஜாக்களை நாம் மதிக்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் இடத்துல போய் நிற்கக்கூடாது. நான் ஒரு குறிப்பை சொல்லி நான் இந்த செய்திக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். வேதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஊழியக்காரரும், குறிப்பாக தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், எந்த ஊழியக்காரனாக இருக்கட்டும், ராஜாக்களை தேடி போனவர்கள் நாசமடைந்திருக்கிறார்கள். ஒன்று ராஜா நாசமடைவான், இல்லை தீர்க்கதரிசி நாசமடைவான். தாவீதை பார்க்க போன தீர்க்கதரிசிகள் தாவீதை நீ தவறு செய்தை சுட்டிக்காட்டத்தான் போனார்கள். அதே போல எசேக்கியாவை பார்க்க போகிறார், நீ செத்தாய் என்று சொல்லத்தான் போகிறார். அதே வேளையில எந்த தீர்க்கதரிசி காசுக்காக ராஜாக்களை பார்க்க போனானோ, அது பிளேயாமாக இருக்கட்டும், கேயாசியாக இருக்கட்டும் அல்லது யூதாஸ் காரியத்தாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே நாசமாய் போனார்கள். இந்த நாளிலே கூட நாம் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு ராஜா என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நாம் மற்ற ராஜாக்களை மதிக்க வேண்டும். அதே வேளையில யாரிடத்திலும் போய் கை நீட்டி நிற்கக்கூடாது. அது எதுக்கு வேணாலும் இருக்கலாம், இடஒதுக்கீடாக இருக்கலாம், கல்லறைக்கு இடமாக இருக்கலாம். எதற்காகவும் யாரையும் நாம் நோக்கி போய் பார்க்க வேண்டும். நமக்கு தேவையானதை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். எதற்காக சொல்லுகிறேன்? இந்த பார்வோனுக்குள்ளே பிசாசு புகுந்தான். அப்படி புகுந்திருக்க பொழுது அடுத்தபடியாக அவன் சாம்ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டது.
உருவாக்கப்பட்டது. அடுத்த சாம்ராஜ்யம் உருவாவதற்கு கர்த்தர் வழிவகை செய்தார். அடுத்த சாம்ராஜ்யம் அசிரிய சாம்ராஜ்யம். இந்த அசிரிய சாம்ராஜ்யத்திலும் பிசாசு தன்னுடைய சிங்காசனத்தை போட்டு தேவ பிள்ளைகளை முறியடிக்கும்படி நினைத்தான். அந்த இடத்திலும் சனகரிப் கொலை ஆண்டவர் அவன் பிள்ளைகள் கையாலேயே கொலை செய்ய வைத்தார். இரண்டாவது சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. மூன்றாவது சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 10வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வருவது கர்த்தருடைய சித்தமாம். இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்தனுப்பி என்று சொல்லுகிறார். நேபுகாத் நேச்சாரை குறித்து சொல்லும் பொழுது தன்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சித்தத்தின்படிதான் நேபுகாத் நேச்சார் வந்தான். கவனித்துக் கொள்ளுங்கள், இவன் ஒரு புறஜாதி ராஜா. அவன் வந்தது எருசலேமை முறியடிக்க, அவன் வந்தது தேவ ஜனங்களை பிடித்து கொண்டு போக. ஆனால் வேதம் சொல்லுகிறது என் ஊழியக்காரனாக. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில நேரங்களிலே நமக்கு பிரியமில்லாதவர்கள் ராஜ்யபாரத்திற்கு வருவார்கள், நாம் ஆசைப்படாதவர்கள் ராஜ்யபாரத்துக்கு வருவார்கள். அவர்களையும் கொண்டு வருவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர்களுக்கும் அந்த அனுமதி கொடுப்பது கர்த்தர் தான். அவர்கள் வருகிறார் என்பதற்காக நாம் கர்த்தருக்கு விரோதமாக வந்துவிட்டார்கள், கர்த்தருக்கு தெரியாமல் வந்துவிட்டார்கள் நாம் நினைக்க கூடாது. சில நேரங்களிலே நமக்கு விரோதமானவர்களையும் கர்த்தர் எழுப்புவார். காரணம், அது நமக்கு பாடத்தை படிப்பிப்பதற்காக கூட இருக்கலாம், அல்லது நம்முடைய பொறுமையை நாம் சோதிப்பதற்காக கூட இருக்கலாம். சில வேளையிலே கர்த்தர் அப்படி செய்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, நேபுகாத் நேச்சரை அழைத்து அனுப்பினார். அவன்தான் எருசலேமை சூறையாடினவன், அவன்தான் தானியேல் போன்றவர்களை அடிமையாக கொண்டு சென்றவன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சாரை நான் அழைத்து அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நேபுகாத் நேச்சாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த போது அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். 3ஆம் அதிகாரத்திலே ஒரு பொற்சிலையை செய்து எல்லோரும் வணங்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அந்த வேளையிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோடு 4வது நபராய் தேவன் அங்கே நிற்கும் பொழுது அவன் உடனடியாக மனம் திரும்புகிறான், முகம் குப்புற விழுகிறான், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறான். எனக்கு தெரிந்து புறஜாதி ராஜா ஒருத்தர் நிருபம் எழுதி கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்று சொன்னால் அது நேபுகாத் நேச்சார் தான். 4ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்திலே அவன் எழுதுகிறான். அவன் சாம்ராஜ்யம் அத்தோடு கூட முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா புத்தகம் 47ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அவன் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்ததாக கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு, கல்தேயரின் குமாரத்தியே தரையிலே உட்காரு, உனக்கு சிங்காசனம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அத்தோடு கூட அவன் சிங்காசனம் எடுக்கப்பட்டாகி விட்டது. அடுத்து ஆண்டவர் அந்த சிங்காசனத்தை அடுத்த சாம்ராஜ்யமாகிய மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திற்கு கொடுக்கிறார். இங்கேயும் ஆண்டவர் 45ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் கோரேசை குறித்து சொல்லும்போது என் ஊழியக்காரனாகிய கோரேசு என்று சொல்லுகிறார். இவனும் ஒரு புறஜாதி ராஜா தான். அவன் கோரேஸ் என்பவன் பெர்ஷிய குலத்தை சார்ந்தவன், அதாவது இன்னைக்கு இருக்கிற ஈரான் பகுதியை சார்ந்தவன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் ஊழியக்காரனாகிய கோரேசை நான் அழைத்து அனுப்புவேன். அவன் சாம்ராஜ்யம் வந்தது. அவன் சாம்ராஜ்யத்திலே கூட மேதியர்கள் பெர்ஷியர்கள் என்று ராஜாக்கள் மாறி மாறி வந்தார்கள். எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ராஜாவாகிய அகஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான் என்று சொல்லி அந்த சாம்ராஜ்யத்திற்கும் சிங்காசனம் கொடுக்கப்பட்டது. அவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபார காலத்திலேயும் அவனுடைய ராஜ்யபாரத்திலே ஆமான் என்கிறதான ஒருத்தன் எழும்பி வந்தான். அவன் வந்து தேவ ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று அவன் சில முயற்சிகளை செய்து ஒரே நாளிலே அவர்களை அழிக்க வேண்டும் என்று இருந்தான். அங்கே அவனுடைய சிங்காசனம், அதாவது பிசாசின் சிங்காசனம் அங்கே போடப்பட்டது. அங்கிருந்து அவன் ஆளுகை செய்து தேவ ஜனங்களை அழிக்க முயற்சித்தான். ஆனால் வேத வசனத்தின்படி கர்த்தர் அவனை முறிய அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த தூக்கு மரத்தை ஆமான் செய்வித்தானோ அதே தூக்கு மரத்திலே ஆமான் தூக்கில் போடப்பட்டான். சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. அடுத்த சாம்ராஜ்யம் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் முடிவிலே 10ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், கிரேக்க சாம்ராஜ்யம் வரும் என்று சொல்லி. 10ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 20வது வசனம் கவனிங்கள். இந்த வசனத்தில் பெர்ஷியாவின் அதிபதியோடு யுத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி தூதன் சொல்லுகிறான். ஒரு தூதன் இறங்கி உலகத்தின் ராஜாவோடு யுத்தம் பண்ண முடியுமா என்றால் அப்படி ஒரு உலகத்தின் ராஜாவுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இல்லை. அப்படியானால் அவனுக்குள்ளே பிசாசு இருக்கிறான். அவனுக்குள்ளாகத்தான் யுத்தம் பண்ணும்படி மிகாவேல் போகிறான். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எங்கெங்கெல்லாம் மிகாவேல் சொல்லுகிறானோ அங்கெங்கெல்லாம் பிசாசு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் யுத்தம் நடக்கிறது. யார் யாருக்கு நடக்கிறது? மிகாவேலுக்கும் பிசாசுக்கும் நடக்கிறது, சாத்தானுக்கும் நடக்கிறது. 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், சாத்தானை பாதாளத்தில் யார் கட்டி போடுகிறார்? தேவன் அல்ல, ஒரு பிரதான அதிபதியில் ஒருவன் வருகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் பிசாசோடு யுத்தம் பண்ணுகிறது பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மிகாவினுடைய வேலை. அந்த இடத்துல பெர்ஷியா தேசத்தின் அதிபதியின் காலம் முடிவடைகிறது. அடுத்த சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம் உருவாகிறதாக அங்கே சொல்லப்படுகிறது. ஒருவேளை வேதத்திலே மல்கியா புஸ்தகத்தோடு நாம் நிறுத்தி இருக்கலாம். அடுத்து மத்தேயு சுவிசேஷம் வரலாம். இடைப்பட்ட காலத்தை 2 காலம் என்று சொல்லலாம். இடைப்பட்ட காலம் 400 வருஷம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்களையும் நம்முடைய ஆண்டவர் மிக துல்லியமாக முன்னறிவித்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் வேதத்தில் நடந்த சரித்திர குறிப்பு தான் இல்லையே ஒழிய தீர்க்க தரிசன குறிப்பு இருக்கிறது.
என்ன நடக்க போகிறது, என்ன பண்ண போகிறார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க சாம்ராஜ்யத்தில் யார் வருவார்? அலெக்சாண்டர் வருவான். அவனுக்கு 4 தளபதிகள் உருவாகுவார்கள். அதற்கு பிறகு அந்த சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பது எல்லாவற்றையும் குறித்து 8ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்திலேயும் 11ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்திலேயும் நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு அடுத்து ரோம சாம்ராஜ்யம். இந்த இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்றதான ஏறக்குறைய 300 ஆண்டு காலத்தின் சரித்திர குறிப்புகள் எல்லாமே தீர்க்க தரிசனமாக தானியேல் புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அங்கேயும் சாத்தானுடைய சிங்காசனம் கிரேக்க சாம்ராஜ்யத்திலே குடியிருந்தது. அந்த சாத்தானுடைய சிங்காசனத்திற்கு அந்த சிங்காசனம் போடப்பட்டு அவன் மூலமாக ஏவப்பட்டு அவன் சொன்னதை துல்லியமாக செய்த மனுஷன் தான் ஆன்டியாகஸ் IV எபிஃபனஸ் என்பவன் ஆவான். அவனை குறித்து தான் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவனை குறித்து சின்ன கொம்பு என்றும் அந்த 8ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி சொல்லப்பட்ட இந்த ஆன்டியாகஸ் IV எபிஃபனஸை குறித்து நாம் முதல் ஒளிப்பேழை யார் அந்த அந்தி கிறிஸ்து என்கிறதான தலைப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த ஆன்டியாகஸ் IV எபிஃபனஸ் தான் அந்த தன்னுடைய மூல தேவனாகிய அல்லது கிரேக்கர்களுடைய கிங் ஆஃப் காட்ஸ் என்று சொல்வார்கள், கிரேக்கருடைய மூல கடவுள் என்று சொல்வார்கள், ஜியூஸ் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய அவனுடைய பீடத்தை அல்லது அவனுடைய சிலையை கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் தீர்க்க தரிசனமாக தானியேல் முன் அறிவித்தார். 11ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 31வது வசனத்தில் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் அரணான பட்டணத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அங்கே பாழாக்கும் அருவருப்பை வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள் என்று சொல்லி அந்த பாழாக்கும் அருவருப்பு தான் ஜியூஸ் தேவனுடைய சிலை. அதை கொண்டு போய் அங்கே அவன் வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தானுடைய சிங்காசனம் இந்த ஜியூஸ் தேவனுக்கு பின்னால் ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாபிலோனிலே உருவாக்கப்பட்டதான மூல தெய்வம் தான் இந்த ஜியூஸ் தேவன். அங்கே அவனுக்கு ஜியூஸ் என்ற பெயர் அல்ல, அங்கே அவனுக்கு நிம்ரோத் என்ற பெயர், த சன் காட் அல்லது சூரிய கடவுள் என்று சொல்வார்கள். அது காலவட்டத்தில் மாறி 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 வரும் பொழுது அந்த ஜியூஸ் என்கிறதான பெயர் தான் கிரேக்க சாம்ராஜ்யத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த ஜியூஸ் தேவனுடைய காரியங்களுக்கும் பாபிலோனிய காரியங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நிம்ரோத் தான் அங்கே ஜியூஸாக வருகிறார். அங்கே செமிராவின்ஸ் என்று சொல்லப்பட்டதான அந்த நிம்ரோத்தினுடைய மனைவி தான் இங்கே ஜியூஸுடைய மனைவியாக வருகிறார். இந்த ஜியூஸுடைய மனைவி என்று சொல்லப்படுகிறதான ஹீரா, அவளை குறித்து தான் நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது அல்லது சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது பாபிலோனிலே அவள் செமிராமிஸ் என்று அழைக்கப்பட்டால், எகிப்திலே அவள் தேவதையாக கொண்டாடப்பட்டால் the goddesses of fertility என்று சொல்வார்கள். இந்த goddesses of fertility என்று சொல்லக்கூடியதான ஆசீர்வாதத்தினுடைய தேவதையை சமீபத்திலே நான் சில வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே குறிப்பாக சென்னையிலே ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் ஏறக்குறைய 2 ஃப்ளோருக்கு உயரத்திற்கு வைத்திருந்தார்கள். இப்பொழுது கூட அது இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நேரடியாக சென்று பார்த்தேன். அது இந்தியாவுக்கு எல்லளவும் சம்பந்தம் இல்லாத ஒரு தேவதை, ஆனால் அதை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். அதுக்கு goddesses of fertility என்று பெயர். அதை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். அந்த ஜியூஸ் தேவன் தான் பின் நாட்களிலே கிரேக்கர்களுடைய மூல கடவுளாக மாறினார். அந்த ஜியூஸ் தேவன் தான் பின் நாட்களிலே நமக்கு எல்லோருக்கும் பழக்கப்பட்ட ஒரு முகமாக மாற்றப்பட்டது, ரோம சாம்ராஜ்யத்திலே மாற்றப்பட்டது. அந்த ஜியூஸுடைய அந்த முகம்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதான ஜீசஸ் முகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் எங்களை அதிகமாக இந்த காரியத்தில் வசைபாடுகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறது சரித்திர குறிப்பு, வேதாகம குறிப்போடு தான் சொல்லுகிறோம், ஆதாரபூர்வமாக. ஆனால் எதிர்க்கிறவர்கள் ஆதாரமே இல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் இது பாரம்பரியமாக நாம் ஃபாலோ பண்ணுகிறோம், பாரம்பரியமாக ஃபாலோ பண்ண யூதர்களைத்தான் இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். பாரம்பரியம் அல்ல, வேத வசனம் தான் முக்கியம். கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நீல முடியோடு தாடியோடு கூட இருக்கிறதான இந்த இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு ரூபம் அவருக்கு இருந்ததாக வேதாகமத்தில் ஒரு குறிப்பும் இல்லை, சரித்திரத்தில் ஒரு குறிப்பும் இல்லை. எந்த இடத்திலையும் இயேசு கிறிஸ்து அப்படி இருந்ததாக சொல்லப்படவே இல்லை. நீங்க நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த ஜியூஸ் தேவனுடைய முகத்திற்கும் இயேசு கிறிஸ்துடைய முகத்திற்கும் அத்தனை ஒத்துமை உண்டு. இந்த ஜியூஸ் தேவனுடைய பிறந்த நாளுக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளும் ஒரே மாதம் தான். இன்னும் சொல்ல போனால் தேதியும் ஒரே தேதி தான். கிஸ்லேவ் மாதம் 25ஆம் தேதி தான் இந்த ஜியூஸ் தேவனுடைய சிலையை கொண்டு போய் அவன் தேவாலயத்துக்குள்ளே வைத்தான், அதாவது எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே வைத்தான் என்று பார்க்கிறோம். காரணம், அன்றுதான் அவருடைய பர்த்டே. கொண்டு போய் இந்த இயேசு கிறிஸ்துடைய முகம் என்று இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, இந்த முகம் தான் ஜியூஸ் தேவனுடைய முகம். அதைத்தான் இன்றைக்கு எல்லோரும் வீடுகளில் வைக்கிறார்கள். முந்தியெல்லாம் ஆவிக்குரிய சபைகளிலே முதல்ல வந்த உடனே சொல்லப்படுகிற மூல உபதேசங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதான போட்டோக்கள், சிலைகளை தூக்கி தயவு செய்து வெளியே போடுங்கள் என்று சொல்வார்கள். அன்னைக்கு பரிசுத்தவான்களுக்கு இந்த ஆதாரபூர்வமான காரியங்கள் கிடையாது. அவர்கள் ஆவியிலே நிறைந்த இதை சொன்னார்கள். நாம் என்றால் புதிய ஏற்பாட்டு சபையா இருக்கிறபடினாலே கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆவியிலே நிறைந்த பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், இந்த சிலையை வைக்காதிருங்கள் என்று சொல்லி.
ஆனால் அவர்களுக்கு அந்த உந்துதல், ஆவியானவர் கொடுத்த உந்துதல் இருந்தது. இன்னைக்கு மீடியா உலகம் இன்னைக்கு ஆதாரபூர்வமாக சொல்லப்படுகிறது அது இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொல்லி. நான் ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போக விரும்புகிறேன். கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுந்து கல்லறையின் வாசலிலே நிற்கிறார். நிற்கும்போது அங்கே மகதலேனா மரியாள் நிற்கிறார்கள். மகதலேனா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியுமா தெரியாதா என்றால் நன்றாக தெரியும். அந்த 3.5 ஆண்டு கால ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவோடு அதிகமாக இருந்து ஊழியம் பண்ணினவர்கள். கலிலேயாவில் ஆரம்பித்து சிலுவை வரைக்கும் அவர் கூடவே இருந்து ஊழியம் பண்ணினார்கள். அப்படிப்பட்டதான மகதலேனா மரியாள் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து வசனம் சொல்லுகிறது, தோட்டக்காரர் என்று எண்ணி அவரை வைத்த இடத்தை பார்த்தீர்களா என்று கேட்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்துவை அவருக்கு தெரியாதா? உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏன் அவருக்கு தெரியவில்லை? அல்லது ஏன் அவர் தோட்டக்காரர் என்று எண்ணினார் என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது மறு ரூபமாகி விட்டார், வேறு ரூபத்திற்கு போய்விட்டார். அதே மாதிரி எம்மாவூர் சீஷர்களோடு கூட போய் கொண்டிருக்கிறார். அவர் பேசிக்கொண்டே போகிறார். ஆனால் எம்மாவூர் சீஷர்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்து என்று தெரியவில்லை. அவர் அப்புறம் போகிறவரை போல போகையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் பேசும்போது ஆவி நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அதற்கு பிறகு தான் அவரை இயேசு என்று கண்டுபிடிக்கிறார்கள். அப்படியானால் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவின் ரூபம் வேறு, உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக இருந்த ரூபம் வேறு. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், இனி நாங்கள் இயேசுவையே மாம்சத்தின்படி அறியோம். அதே போல நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் எப்படி இருப்பார் தெரியாது. ஆகவே தான் சொல்லுகிறோம், அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் மாறப்போகிறோம். ரோமர் 8:29 சொல்லுகிறது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறப்போகிறோம். அப்படி இருக்கும்பொழுது குமாரனின் சாயலே இன்னும் வெளியரங்கமாகவில்லை. அவர் எப்படி இருப்பார் என்று நமக்கு தெரியாது. அவர் மறுரூபமாகி விட்டார். தயவு செய்து உங்கள் வீடுகளில் இருக்கிற இந்த இயேசுநாதர் முகம், அந்த நீல முடியோடு தாடியோடு கூட இருக்கிற முகம் 100க்கு 100 ஜீயஸ் தேவனுடைய முகம். அதைத்தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையார் 3-4 நூற்றாண்டுகளிலே கிரேக்கர்கள் அதிகமாக ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்குள்ளே வரும்பொழுது, கிரேக்கர்கள் கடவுளை பார்த்து பழக்கப்பட்டவர்கள், சிலைகளிலையும் படங்களிலையும் சித்திரங்களிலும் பார்த்து பழக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, அவர்கள் பின்வாங்கி போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த கடவுளை அவர்கள் உருவமாக கொண்டு வர தொடங்கினார்கள். அந்த விசுவாசிகளை திருப்திப்படுத்துவதற்கு திருச்சபை எடுத்ததான தவறான காரியம்தான் இந்த சிலை வழிபாடு. அதே போலத்தான் இன்னைக்கும் திருச்சபை விசுவாசிகளை திருப்திப்படுத்துவதற்காக மீடியா மூலமாக இந்த இயேசு கிறிஸ்துவின் படத்தை கொண்டு வருகிறார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சித்திரத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த ஜீயுஸ் தேவன் தான் அன்னைக்கு கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தில் வைக்கப்பட்டது பாழாக்கும் அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜீயுஸ் தேவன் உட்கார்ந்திருக்கிற அந்த பீடம் தான் சிங்காசனமாகும். பழைய உலக அதிசயங்கள் 7 உண்டு. ஏன்ஷியன்ட் வண்டர்ஸ் என்று சொல்வார்கள், 7 வண்டர்ஸ் என்று சொல்வார்கள். அதில் ஒன்று தான் இந்த ஜீயுஸ் தேவனுடைய சிலை. இது அங்கே காணப்பட்டது, அத்தனை பட்டணத்தில் காணப்பட்டது, அங்கே இருந்தது. அதற்கு பிறகு இந்த ஜீயுஸ் தேவனுடைய சிலை 5வது சாம்ராஜ்யமாகிய கிரேக்க சாம்ராஜ்யத்தில் ஆன்டியோகஸ் போர் எபிஃபனஸ் காலத்தில் எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டது, அங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு மக்கபேயர்கள் அதை சுத்திகரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சுத்திகரிப்பின் பண்டிகை இயேசு காலத்திலும் கொண்டாடப்பட்டது. சுத்திகரிப்பின் பண்டிகையின் அன்று என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு ஹனுக்கா என்ற பெயர். இன்னும் அந்த சுத்திகரிப்பு பண்டிகை அவர்களுக்கு உண்டு. அதற்கு பிறகு 5வது சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருகிறது, 6வது சாம்ராஜ்யம் வருகிறது. இந்த 6வது சாம்ராஜ்யத்தில், ரோம சாம்ராஜ்யத்தில் இந்த சிங்காசனமானது ரோம சாம்ராஜ்யத்திற்கு மாறுகிறது. மாறும்பொழுது ஒரு காரியத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எங்கெங்கெல்லாம் இந்த சிங்காசனம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் தேவ ஜனங்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லது கொலை செய்வதற்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள் அல்லது காப்பாற்றப்படுகிறார்கள். ஏதாவது ஒன்று நடக்கும். அவர்கள் முதலாவது எகிப்திலே பார்வோனால் கொலை செய்யும்படி அவர்கள் துரத்தி கொண்டு வரப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை செங்கடலை பிளந்து காப்பாற்றினார். அடுத்து அசிரிய சாம்ராஜ்யத்திலே சனகரிப் வந்து ஒரே நாளிலே எசேக்கியா காலத்தை கொன்றுபடும்படி முடிவு செய்தான். அந்த ராத்திரியிலே கர்த்தர் காப்பாற்றினார். பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே அதே போலத்தான் சிலையை வணங்காதவர்கள் எல்லாரையும் கொலை செய்யும்படி நேபுகாத்நேச்சர் கட்டளை போட்டார். கர்த்தர் காப்பாற்றினார். அடுத்து மேதிய பெர்சியா சாம்ராஜ்யத்தில் ஒரே நாளிலே எல்லா யூதர்களையும் கொலை செய்யும்படிக்கு, இஸ்ரவேலை கொலை செய்யும்படிக்கு ஆமான் ஒரு முடிவு செய்தான். மொர்தெக்காய் எஸ்தர் மூலமாக கர்த்தர் அதை மாற்றி போட்டார். 5வது சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம் ஆன்டியோகஸ் போர் எபிஃபனஸ், அவன் காலத்திலும் அப்படி நடந்தது. மக்கபேர் மூலமாக கர்த்தர் அதை தடுத்து போட்டார். இந்த 6வது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யத்திலேயும் இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதாவது 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். 13வது வசனத்தில் பெர்கமு சபைக்கு எழுதும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த இடத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 காரியங்களை பார்க்கிறோம். சாத்தானுடைய சிங்காசனம், 2வது சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடம்.
இது ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில் நடைபெறுகிற சம்பவம். இன்னும் சொல்ல போனால் இந்த வேதவசனம் கொடுக்கப்பட்டது கிபி 100க்குள்ளாக பத்மு தீவிலே யோவான் இருக்கும் பொழுது. ஆனால் தீர்க்க தரிசன வசனம் எந்த காலகட்டத்தை குறித்து இது தீர்க்க தரிசன வசனம் என்று பார்க்கும் பொழுது இது 3வது சபையாகிய பெர்கமு சபையின் காலம். இந்த காலகட்டத்தை பிரிக்கும் பொழுது வேத வல்லுநர்கள் இவ்விதமாய் பிரித்திருக்கிறார்கள். முதல் சபையாகிய எபேசு சபையின் காலம் கிபி 100 வரை, அப்போஸ்தலர் காலம் வரை. அதனால தான் அந்த இடத்துல வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவது சிமர்னா சபையின் காலம், இது கிபி 100 313 வரைக்கும், கான்ஸ்டன்டைன் மன்னன் காலம் வரைக்கும். அடுத்து 3வது சபைதான் பெர்கமு சபையின் காலம். இந்த காலம் 313 538 வரைக்கும், அதாவது ரோம சாம்ராஜ்யமானது ரோமர்கள் கரத்திலிருந்து போப் கைக்கு போகிற வரைக்கும், பார்ப்பரசர் கைக்கு போகிற வரைக்கும் இடைப்பட்ட காலம் தான் பெர்கமு சபையின் காலம் என்று வேத வல்லுநர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த சபையின் காலத்தில், அதாவது ரோம அரசர்கள் மத ரீதியாக கிறிஸ்தவத்தை அக்செப்ட் பண்ணி கொண்டு வாழ்கிறதான அந்த காலத்தில் வேதம் சொல்லுகிறது பெர்கமு என்கிற பட்டணத்தில் சாத்தானுடைய சிங்காசனம் இருந்ததாம். நன்றாய் கவனியுங்கள், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம், சாத்தானுடைய சிங்காசனமானது பெர்கமு என்கிறதான இடத்துல இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடைய சரித்திர குறிப்பை பார்க்கும் பொழுது பெர்கமு பட்டணம் அன்னைக்கு ரோமர்களுடைய மிக முக்கியமான தலைநகரங்களில் ஒன்றாகத்தான் இருந்தது. அபிஷியல் தலைநகரமாக இருந்தது. அங்கேதான் மிக முக்கியமான காரியங்களை, அதாவது அரசாங்க ரீதியான காரியங்களை அவர்கள் வைத்து ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். பெர்கமு பட்டணத்தில் இன்னொரு மிக முக்கியமான காரியம் இருந்தது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. அதற்கு அஸ்கிலிப்பியான் என்று பெயர். இந்த அஸ்கில்பியான் என்கிறதான இந்த பெயர் எந்த ஹாஸ்பிட்டல், எதை குறித்து என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு வலு சர்ப்பத்தின் ஹாஸ்பிட்டல். அதாவது பாம்பு தான் அங்கே தெய்வமாக இருக்கும், பாம்பின் மூலமாகத்தான் அங்கே சுகம் கிடைக்கும். எப்படி என்று சொன்னால், நம்ம ஊர் மருத்துவர்கள் இருக்கிறது போல அங்கே ரோம பூசாரிகள் இருப்பார்கள். இந்த ரோம பூசாரிகள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடியிலே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடித்த சரித்திர குறிப்பை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த பாதாளத்தில் என்ன செய்வார்களாம், ஒரு முனை அடைக்கப்பட்டிருக்கும், ஒரு முனை திறந்திருக்கும். அதன் உள்ளே நிறைய விஷமில்லாத பாம்புகள் விடப்பட்டிருக்கும். எந்த வியாதிக்கு நீங்கள் போனாலும் என்ன செய்வார்கள், அந்த நோயாளியை கொண்டு போய் அந்த இரவு அந்த பாம்புகளுக்கு நடுவில் விட்டு விடுவார்கள். அது விஷமில்லாத பாம்புகள் அத்தனையும் அந்த விட்டு கதவை அடைத்து விடுவார்கள். அந்த பாதாளத்தில், அதாவது அந்த குழியிலே அவர்கள் ராம் முழுவதும் இருக்க வேண்டும். என்ன நம்பிக்கை என்று சொன்னால், அந்த ராம் முழுவதும் அவர்கள் தங்கி இருக்கும் பொழுது அங்கே அந்த ராத்திரியிலே அவர்கள் சொப்பனத்திலேயோ அல்லது அங்க இருக்கிற ஒரு பாம்போ அவர்களுக்கு என்ன வியாதி என்றும் அதற்கு தீர்வுக்கு என்ன மருந்து என்பதை சொல்லுமா. மறுநாள் காலையிலே கதவை திறந்து அந்த வியாதியஸ்தனை வெளியே எடுத்து அந்த பாம்பு என்ன சொல்லிட்டு சொப்பனத்தில் என்ன வந்தது என்று சொல்லி கேட்டு அவனுக்கு வைத்தியம் பண்ணுவார்களாம். இது அன்னைக்கு இருந்ததிலே ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல். எல்லா பகுதியிலிருந்தும் ரோம பேரரசர்கள் கூட அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அஸ்கிலிப்பியான் என்று அதற்கு பெயர். அங்கே இருந்ததான ஒரு மிக முக்கியமான ஒரு பிசிஷியன், அதாவது அங்கே இருந்ததான ஒரு மிக முக்கியமான மருத்துவர் என்றால் கேலன் என்கிறதான ஒரு மருத்துவர் தான் அங்கே இருந்திருக்கிறார். அதை குறித்து சரித்திர குறிப்புகள் இருக்கிறது. இந்த இடத்துல தான் நன்றாய் கவனிங்கள், சாத்தானுடைய சிங்காசனம் இருந்தது. நான் இந்த ஹாஸ்பிட்டலை சொல்லவில்லை, இது ஒரு வலு சர்ப்பத்தின் ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் சாத்தானுடைய சிங்காசனம் என்பது என்ன, கிரேக்க சாம்ராஜ்யத்தில் இருந்து ரோம சாம்ராஜ்யத்துக்கு கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு கோயில் அந்த இடத்தில் காணப்பட்டது. அந்த கோயில் தான் ஜியூஸ் தேவனுடைய கோயில். கிரேக்கருடைய மூல கடவுளாக இருந்த இந்த ஜியூஸ் தேவன், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த ஜியூஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு ஆள். எங்கிருந்து, பாபிலோன் காலத்திலிருந்து சாத்தான் நிம்ரோத்தை பயன்படுத்தி, கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான், பயன்படுத்தி அங்கிருந்து வந்த சாத்தானுடைய வழிபாடானது ஜியூஸ் தேவன் மூலமாக பயங்கரமாக பிரபலமாயிற்று. கிரேக்கர்கள் வழிபட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அலெக்சாண்டருடைய பயோகிராஃபியிலே ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் 22 வயதிலே உலகத்தை பிடிக்க ஆரம்பித்து 33 வயதிலே முழு உலகத்தையும் தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். ஏறக்குறைய 80% உலகத்தை அவர் பிடித்து விட்டார். இந்த வல்லமை அவருக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தன்னுடைய பயோகிராஃபியில அலெக்சாண்டர் எழுதியிருக்கிறார், அவர் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய தகப்பனாகிய பிலிப்புக்கும் பிறந்தவர் அல்லையாம், தன்னுடைய தாய்க்கும் ஜியூஸ் தேவனுக்கும் பிறந்தவர் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அலெக்சாண்டருடைய பயோகிராஃபியில் மாத்திரமல்ல, சரித்திர குறிப்பை நாம் பார்க்கும் பொழுது அலெக்சாண்டருடைய அம்மா தாயானவள் ஒரு வலு சர்ப்பத்தோடு தான் வாழ்க்கை ஓட்டி இருக்கிறார். அவள் ஒரு வலு சர்ப்பத்தை தன்னோடு கூட வாழ்நாள் முழுவதும் வைத்திருந்ததற்கான குறிப்பு இருக்கிறார். அப்படி இந்த ஜியூஸ் தேவன் கிரேக்கர்களுடைய மூல கடவுள்களில் ஒரு கடவுளாக இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு முன்பாக அவருடைய தகப்பனார் ஒருவர் இருந்திருக்கிறார். இது எல்லாம் மித்தாலஜி என்று சொல்வார்கள், கற்பனை கதை அல்லது புராணம் என்று சொல்லலாம். ஆனால் அதை
அவர்கள் நிஜம் என்று நம்பினார்கள். சாக்ரட்டிஸ் வருகிற வரைக்கும் அது நிஜமாக கருதப்பட்டது. அதற்கு பிறகுதான் அது ஓரளவுக்கு தெளிவு பெறப்பட்டது. அது கூட சாக்ரட்டிஸுடைய மரணத்திற்கு பிறகுதான் தெளிவு பெறப்பட்டது ஒழிய சாக்ரட்டிஸ் மரணத்திற்கு முன்பாக அல்ல. சாக்ரட்டிஸுடைய மரணம் தான் அங்கே மிகப்பெரிய மாற்றத்தை கிரேக்கர்களுக்குள்ளே கொண்டு வந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லி. இந்த ஞானம் எப்பொழுது வருகிறது? சாக்ரட்டிஸுடைய மரணத்திற்கு பிறகுதான் அவர்களுக்கு வருகிறது என்று சொல்லி சரித்திரத்தில் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அவர்கள் மிகப்பெரிய விக்கிரக வழிபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வழிபட்ட மிக முக்கியமான கடவுள் தான் இந்த ஜியூஸ். இந்த ஜியூஸ் தேவனுடைய கோயில் தான் பெர்கமோ பட்டணத்திலே காணப்பட்டது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும். 6வது சாம்ராஜ்யத்திற்கு வந்து சேர்ந்து விட்டது சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனம். கவனித்துக் கொள்ளுங்கள், எங்கே தன்னுடைய சிங்காசனத்தை போட வேண்டும் என்று அவன் விரும்பினானோ கர்த்தர் அங்கிருந்து கீழே தள்ளிவிட்டார். தள்ளிவிட்ட பிறகு அந்த சிங்காசனத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு ஜனங்கள் தன்னை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் ஆதாம் தோற்று போய்விட்டார். அவன்கிட்ட தோற்று போய்விட்ட காரணத்தினாலே இந்த உலகம் அவன் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அவன் தனக்கு இஷ்டமானபடி எல்லா இடங்களிலும் அந்த சிங்காசனத்தை போட்டுக்கொண்டே வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான், இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்ய பாரத்தை, இந்த பூமியை அவன் கையிலிருந்து பிடுங்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார், ஜெயிப்பதான் வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஷார்ட்கட் ஒன்று சொல்லி கொடுக்கிறார், நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன், என்னை எதற்கு வந்தீரோ அதை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அதை அப்படி பெற விரும்பவில்லை. கர்த்தர் அவனிடத்திலிருந்து நேருக்கு நேர் ஜெயித்து 40 நாள் உபவாச ஜெபத்தில் அவனை ஜெயித்து அவனை முறிய அடித்து கடைசியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த சிங்காசனத்தை அவன் கையில் இருந்து ஆண்டவர் பறித்து விட்டார். அதை குறித்து நாம் பின்னால் பார்க்கலாம். அப்பொழுது அந்த சிங்காசனம் ரோம சாம்ராஜ்யமாகிய பெர்கமு பட்டணத்தில் போடப்பட்டது. அந்த பெர்கமு பட்டணத்திலிருந்து சிங்காசனமானது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த சாம்ராஜ்யமாகிய 7வது சாம்ராஜ்யம் பார்ப்பரசின் சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பார்ப்பரசின் சாம்ராஜ்யத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். இந்த 4வது சபை தியத்தரா சபையின் காலம் தான் பார்ப்பரசரின் காலம். அதாவது கிபி 538 இருந்து 1517 வரை, அதாவது மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தத்தை உருவாக்குற காலகட்டம் வரைக்கும் இந்த தியத்தரா சபையின் காலம் என்று நாம் சொல்லலாம். இந்த தியத்தரா சபையின் காலத்தில் வேதம் சொல்லுகிறது, சாத்தானுடைய ஆழங்கள், அதாவது ராஜ்யபாரம் எங்கிருந்து மாறுகிறது? ரோம சாம்ராஜ்யத்தின் கையில் இருந்து அதற்கு பிறகு பார்ப்பரசர் கைக்கு வருகிறது. 7வது சாம்ராஜ்யத்தின் கையிலே வருகிறது. 4வது சபையின் காலத்திலே வருகிறது. அப்படி வரும்பொழுது இந்த சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு உபதேசம் அந்த காலகட்டத்தில் காணப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய ஆழங்களை கற்றுக்கொள்ளாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கும் இந்த சாத்தானுடைய ஆழங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதை குறித்து நான் இந்த செய்தி முடியும் போது 8வது சபையின் காலத்தில் நான் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு முடிக்கிறேன். அப்பொழுது ராஜ்யபாரமானது 7வது ராஜ்யபாரமாக இன்னொருவன் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டதான 17ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களில் சொல்லப்பட்டதான இன்னொருவன் வர வேண்டும் என்று சொன்ன அந்த சாம்ராஜ்யம் அப்பொழுதுதான் வந்தது, பார்ப்பரசரின் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்திலேயும் இந்த சாத்தானுடைய சிங்காசனம் போடப்பட்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலும் எப்படி தேவ பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்களோ, இந்த பார்ப்பரசரின் சாம்ராஜ்யத்திலே தேவ பிள்ளைகள் யார் என்றால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், அதாவது சிலை வழிபாடு இல்லாத கிறிஸ்தவர்கள், அதாவது மூட பழக்க வழக்கங்கள் இல்லாத கிறிஸ்தவர்கள். இவர்களை அவர்கள், அதாவது பார்ப்பரசரின் சாம்ராஜ்யம் கொலை செய்ய தொடங்கினது. இன்னைக்கும் நீங்கள் ரோம் நகரத்திலே ஒரு விளையாட்டு அரங்கத்தை இருக்கிறது. அது 7 உலக அதிசயங்களில் ஒன்று என்று சொல்வார்கள், கொலோசியம்ஸ் என்று சொல்வார்கள். அதன் உள்ளே மாத்திரம், அந்த ஒரு கட்டடத்துக்குள்ளே மாத்திரம் ஒரு அகழ்வாராய்ச்சி குறிப்பு சொல்கிறது, 5 கோடி ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஹிட்லர் கொலை செய்த 60 லட்சம் யூதர்களை விட 5 மடங்கு அதிகம் இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 11ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தங்களுடைய மிருகங்களுடைய தோள்களை எல்லாம் போத்தி கொண்டிருந்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டுக்கு பரிசுத்தவான்களை குறித்து. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலேயும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. அந்த பரிசுத்தவான்கள் நமக்காக, நம்முடைய முன்னோர்கள் அதிக பாடுகளை சகித்தார்கள். இந்த பார்ப்பரசன் சாம்ராஜ்யம் காலத்தில், 7வது சாம்ராஜ்யத்தின் காலத்தில் மிகப்பெரிய உபத்திரவத்தை அவர்கள் சந்தித்தார்கள். உபத்திரவத்தை சந்தித்து சாத்தானுடைய சிங்காசனம் அங்கே வைக்கப்பட்டது. இந்த 7வது சாம்ராஜ்யம் ஒரு தற்கால காயத்தை அடைந்தது. 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது இந்த பார்ப்பரசன் சாம்ராஜ்யத்துக்கு, அதாவது பிசாசுடைய வல்லமை இருந்ததை நாம் பார்க்கிறோம், சிங்காசனம் அங்கே இருந்ததை பார்க்கிறோம். ஒருவேளை கேட்கலாம், 6 சாம்ராஜ்யத்துக்கு சிங்காசனங்களை இருந்ததற்கான ப்ரூஃபை கொடுத்தீர்கள், இந்த
ஏழாவது சாம்ராஜ்யத்துக்கு பிசாசுடைய சிங்காசனம் இருந்ததுக்கான ப்ரூஃப் எங்கேயாவது இருக்கிறதா என்றால் 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அந்த 13ஆம் அதிகாரம் பார்ப்பரசர் சாம்ராஜ்யத்திற்கு அந்த மிருகத்திற்கு கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று வாசிக்கிறோம். பிசாசுடைய வல்லமை, பிசாசுடைய சிங்காசனம் பார்ப்பரசருடைய 7வது சாம்ராஜ்யத்திற்கு கொடுக்கப்பட்டது. இந்த 7வது சாம்ராஜ்யத்திலே அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தான் பரிசுத்தவான்கள் மிகப்பெரிய உபத்திரவத்தை சந்தித்தார்கள். அப்பொழுதுதான் சாத்தானுடைய சிங்காசனம் அங்கு இருந்து அவர்களை மிகப்பெரிய உபத்திரவத்தை சந்தித்தது. 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அந்த மிருகம் காயமடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1517க்கு பிறகு மார்ட்டின் லூத்தருடைய எழுச்சிக்கு பிறகு இந்த சாம்ராஜ்யம் தோல்வி முகத்தை சந்திக்க ஆரம்பித்தது. அதனுடைய விளைவாக 1798 நெப்போலியன் போப்பை பிடித்து சிறைச்சாலையில போட்டார். இந்த இடைப்பட்ட காலத்துல, இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட காலத்துல சாத்தானுடைய சிங்காசனம் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 7வது சாம்ராஜ்யத்திலிருந்து மாறி 8வது சாம்ராஜ்யமாகிய அந்திகிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்திற்கு வர வேண்டும். ஆனால் தற்காலிகமாகத்தான் இந்த போப்பினுடைய காயம் பட்டது. அதற்கு பிறகு சொஸ்தமாக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அதே 13ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1929 அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கரெக்டா அந்த 1798 1929 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஆங்கிலேய சாம்ராஜ்யம் பூமியில நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த சாத்தானுடைய சிங்காசனம் அங்கிருந்து தாண்டி 1930 இந்த ஜியூஸ் தேவனுடைய இந்த கோயிலில் வைக்கப்பட்டிருந்ததான காரியங்கள் எல்லாம் பெர்கமு பட்டணத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு ரோம சாம்ராஜ்யத்துக்குள் வைக்கப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் 1930 ஜெர்மனிக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த போப்பின் சாம்ராஜ்யம் 10 நாடுகள் இருக்கிறது. அந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதை குறித்து நாம் முதல் வால்யூமிலே பார்த்திருக்கிறோம். 10 கொம்புகள் என்கிற தலைப்பிலே பார்த்திருக்கிறோம். அந்த 10 நாடுகளில் ஒன்றுதான் அலமனிஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அலமனிஸ் ஒன்றுதான் ஜெர்மனி, அதாவது போப்பின் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதி. அங்கேதான் கொண்டு வரப்பட்டு 1930 இந்த ஜியூஸ் தேவனுடைய கோயிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள், அதில் கொண்டு வரப்பட்ட தூண்கள் எல்லாம் வைத்து மீண்டும் ஜியூஸ் தேவனுக்கு அங்கே ஒரு ஆல்டர் உண்டாக்கினார்கள். 1930 கொண்டு வந்து ஜெர்மனியில வைத்தார்கள். வைக்கப்பட்ட பிறகு அந்த ஆல்டர் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு சரியாக 1936 அங்கே ஹிட்லர் யூதர்களுக்கு, அதாவது தேவ ஜனங்களுக்கு ஒரு உபத்திரவத்தை ஆரம்பித்தார். 1943க்குள்ளாக 60 லட்சம் யூதர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள். சாத்தானுடைய சிங்காசனம் அப்படியே தாண்டி அங்கே வந்தது. அங்கே வந்த பிறகு, ஜெர்மனியில் வந்த பிறகு 1931 ஜெர்மனிக்கு கரத்திலிருந்து அல்லது 2ஆம் உலக யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஆங்கிலேயர் கரத்திலிருந்து வல்லரசு பட்டம் அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்பர் ஆனது. 1930 வரைக்கும் இந்த ஆங்கிலேயருடைய பவுண்டு தான் உலகத்தினுடைய மையப்பணமாக இருந்தது. 1931 தான் அமெரிக்காவினுடைய டாலர் மையப்பணமாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு ஆங்கிலேயர்கள் கரத்திலிருந்து இந்த அமெரிக்கா வல்லரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அது வரைக்கும் ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உலகத்தின் வல்லரசாக இருந்தது. அந்த அமெரிக்க சாம்ராஜ்யம் உருவான பிறகு இந்த ஜியூஸ் தேவனுடைய ஆல்டரை போலவே ஒரு ஆல்டர் முழுவதுமாக அப்படியே கொண்டு வந்து அமெரிக்க சாம்ராஜ்யத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு 4-8 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் ஜனாதிபதியாக வர்றதுக்கு ஒபாமா அவர் ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் நடத்தினார். அந்த கேம்பெயினுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த போட்டோவை நீங்கள் பார்க்கிறீர்கள், அதில் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கே பின்னாடி இருப்பது ஜியூஸ் தேவனுடைய ஆல்டர். அதை வைத்துதான் அவர்கள் பண்ணினார்கள். இந்த அமெரிக்கா வல்லரசாக மாறின பிறகு 1931 2001 வரைக்கும் 70 ஆண்டு காலம் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். பாபிலோனுக்கு 70 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்த மாதிரி. ஏன்னா 2001 என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி 2001 தான் அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் அமெரிக்காவுடைய ராணுவமும் வீழ்ச்சி உற்றது என்பதற்கு அடையாளமாக WTCயும் பென்டகனும் கீழே விழுந்தது. இந்த இடைப்பட்ட 70 ஆண்டு காலத்தில் அமெரிக்கா ஆரம்பத்தில் கர்த்தரை அறிந்த நாடாக இருந்தாலும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாடாக இருந்தாலும், போக 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 அவர்கள் அப்படியே முழுவதுமாக சாத்தானுடைய சிங்காசனத்தை குடியிருக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். இன்னைக்கும் அமெரிக்கா சாத்தானுக்கு மிக முக்கியமான 3 காரியங்களை அங்கே செய்திருக்கிறது. முதலாவது, அவர்கள் சாத்தானுக்கு கோயிலை கொண்டு வந்திருக்கிறார்கள். சாத்தான் கோயில், அதாவது டைரக்டாக அமெரிக்காவில் இதுவரைக்கும் உலகத்திலே சாத்தான் வழிபாட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சாத்தான் வழிபாட்டுக்காரர்கள் எல்லாம் சாத்தானை வழிபடுகிறவர்களாக இருந்தாலும் மறைமுகமாக வழிபட்டார்கள். அவர்கள் உலகம் முழுவதும் ஸ்காட்லாண்டில் இருக்கிறார்கள், பல நாடுகளில் இருக்கிறார்கள், ஏன் இந்தியாவில் கூட இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் கூட
சாத்தான் வழிபாட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெளியரங்கமாக பகிரங்கமாக அவர்கள் வந்ததில்லை. ஆனால் பகிரங்கமாக அபிஷியலாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் எந்த நாடு செய்தாலும் அது இரண்டாம் பட்சம் தான். ஆனால் முதன்மை நாடு வல்லரசு ஒன்று அறிவிக்கிறது என்று சொன்னால் அது உலகத்துக்கு அவர் பிரகடனப்படுத்துவதாக அர்த்தம். இதுவரைக்கும் சாத்தானுடைய வழிபாடு மறைமுகமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் இருந்து கொண்டதே ஒழிய இந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை கொண்டு வந்து அமெரிக்காவிலே போட்டு பிரகடனப்படுத்தினது அமெரிக்க சாம்ராஜ்யம். அதுவும் குறிப்பாக 2015 2016 அவர்கள் இதை செய்தார்கள். ஹூஸ்டன் நகரிலே சாத்தானுக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டது. டெட்ராய்டிலே ஒரு கோயில் கட்டப்படுவதற்கான ஏதுவான காரியங்கள் எல்லாம் முன்னிறுத்தப்பட்டது. அங்கே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய மொனுமெண்ட் இருக்கக்கூடிய பகுதியிலே தான் அதையும் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அரசாங்கம் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது டெட்ராய்டிலே அவர்கள் மீண்டும் ஒரு கோயிலை, அது சாத்தான் கோயிலை எழுப்புவதற்கான வேலையை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது ரீசெண்டாக கொலம்பியாவிலே ஒரு சாத்தான் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டது மாத்திரமல்ல, அங்கே முழுவதுமாக சாட்டானிக் சிம்பல்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 இடங்களிலும் ஹூஸ்டன், டெட்ராய்டு, கொலம்பியா போன்ற பகுதிகளிலே வெளியரங்கமாக சாத்தானுக்கு கோயில்கள் கட்டப்பட்டாகிவிட்டது. இது அமெரிக்கா செய்திருக்கிறதான மிக முக்கியமான ஒரு காரியம். கடைசி காலத்தில் எப்படி வல்லரசாகிய நேபுகாத்நேச்சார் செய்தாரோ, அடுத்து மேதிய பெர்ஷியர்கள் செய்தார்களோ, அப்படியே கடைசியாக இப்பொழுது அமெரிக்கா செய்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக மிக முக்கியமாக அமெரிக்காவில் சாட்டானிக் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் இன்ஜினியரிங் பாடத்தை ஒரு பாடமாக படிக்கிறோமோ, மருத்துவத்தை ஒரு பாடமாக படிக்கிறோமோ, அதே போல சாத்தானை பத்தின ஒரு சப்ஜெக்ட் அல்ல, நல்ல கவனியுங்கள், ஏதோ ஒரு பாடத்தில் வரக்கூடியதான ஒரு லெசன் அல்ல, அதுவே ஒரு கோர்ஸாக படிக்கிறார்கள். படித்துவிட்டு டைரக்டாக சாத்தானோடு கூட தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். முன்பெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மாந்திரிகம் படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பிளாக் மேஜிக் படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு கோர்ஸ் 3 வருஷம் 2 வருஷம் என்று சாட்டானிக் கோர்ஸே படிக்கிற சாட்டானிக் ஸ்கூல்ஸே அமெரிக்கா ஆரம்பித்திருக்கிறது. இது அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஃபெஸ்டிவல்ஸ், சாட்டானிக் ஃபெஸ்டிவல்ஸ், ஹாலோவின் போன்றதான அநேக சாட்டானிக் ஃபெஸ்டிவல்ஸ் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இது இருக்கிறது. மிக முக்கியமான எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா இதை முன்னிறுத்தி அதை செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்தபடியாக 7வது சாம்ராஜ்யத்திலிருந்து 8வது சாம்ராஜ்யத்துக்கு மாற வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்கள், 7வது சாம்ராஜ்யம் போப்பின் சாம்ராஜ்யம் தான் இன்னும் மறைமுகமாக நடைபெறுகிறது. எப்படி என்று சொன்னால், அந்த லத்தீன் மொழிதான் இன்னைக்கும் அமெரிக்க நோட்டிலும் இருக்கிறது. அந்த லத்தீன் மொழிதான் இன்னைக்கும் இங்கிலாந்துடைய கொடிகளிலே காணப்படுகிறது. அந்த லத்தீன் மொழியில் தான் இன்னும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இங்கிலாந்தினுடைய அரசியார் இருக்கிறாரே, அவர் கையெழுத்து போடும்போது கூட ஆர் எலிசபெத் என்றுதான் போடுவார். அவருடைய கணவர் பெயர் பிலிப். அவர் ஏன் ஆர் எலிசபெத் என்று போடுகிறார் என்று சொன்னால், அந்த ஆர் என்பதற்கு அர்த்தம் ரெக்ஸ் என்பதாகும். ரெக்ஸ் என்றால் அரசர், அரசி என்று அர்த்தம். அது ஒரு லத்தீன் வார்த்தை. ஏன் அவர் லத்தீன் வார்த்தையை பயன்படுத்துகிறார்? கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னும் போப்பின் சாம்ராஜ்யம் தான் மறைமுகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 7வது சாம்ராஜ்யத்திலிருந்து தோன்றக்கூடிய 8வது சாம்ராஜ்யம் தான் அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யமாக இருக்கும். சாத்தானுடைய சிங்காசனம் அங்கே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஐரோப்பியன் யூனியனிலே 13ஆம் அதிகாரம் 2வது வசனம், அதாவது போப்பின் சாம்ராஜ்யம் 7லிருந்து 8 வரப்போகிறது. அதிலே நாம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறதை வாசித்தோம். அந்த இடத்துல வலு சர்ப்பம் அந்த சிங்காசனத்தை கொடுக்கப்பட்டதாக வாசித்தோம். இந்த ஐரோப்பிய யூனியன் சாம்ராஜ்யத்திலே இந்த சாத்தானுடைய சிங்காசனம் போடப்பட போகிறது. அதற்கான ஆயத்த பணிகள் இப்பொழுது முழுவதுமாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எந்த காலத்திலும் இல்லாதபடிக்கு இந்த காலத்தில் பாபிலோனிய கடவுள் பேலுக்கு ஒரு கோயில் கட்டப்படுவதற்கான காரியங்கள் நடக்கிறது. அதே மாதிரி அத்தனேக்கு ஒரு கோயில் கட்டப்படுவது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் பாபிலோனிய வழிபாடு மீண்டும் அதிக அளவிலே தலை தூக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் மீண்டும் சாத்தானுக்கு கோயிலை மிக வேகமாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்துவுக்கு என்று கோயிலை கட்டினவர்கள் எல்லாரும், தேவாலயங்கள் கட்டினவர்கள் எல்லாரும் இப்பொழுது சாத்தானுக்கு மிக வேகமாக தேவாலயங்களை கட்ட தொடங்கி இருக்கிறார்கள். இது ஒரு வகையிலே உலகம் முழுவதும் சாத்தான் வழிபாட்டை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், ஒரு தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னையிலே டைரக்டாக லூசிஃபரை வழிபடுவதற்கு ஆலயங்கள் கட்டப்படுவது வரைக்கும் தயாராகி விட்டார்கள். அவர்கள் லூசிஃபரை வழிபடுவதற்கு என்ன காரணம்? அது என்ன? அதிலும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்று சொன்னால், அதை செய்கிறவர்கள் எல்லாரும் பைபிளை அறிந்தவர்கள், பைபிளை புரிந்தவர்கள், லூசிஃபர் சாத்தான் என்று தெரிந்தவர்கள். அவர்கள் தெரியாமல் அவனை கடவுளாக வணங்கவில்லை, சாத்தானாகவே வழிபட தொடங்கிவிட்டார்கள். இது மிக முக்கியமாய் சாத்தானுக்கு உலகமானது ஒப்பு கொடுக்க போகிற காலகட்டத்துக்குள் நெருங்கி விட்டது. கிறிஸ்துவினுடைய அந்த சாம்ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் என்று ஒரு சாரார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது அவருடைய ராஜ்யம் பூமிக்குரியது அல்ல.
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் அவர்தான். ஆனால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு தான் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பூமி 7 ஆண்டு காலம் பிசாசு கையில் தான் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. 8ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் பிசாசு இயேசுவை பார்த்து கேட்கிறது, ஒரு கிராமத்துக்குள்ளே நுழையும் பொழுது, தேவனுடைய குமாரனே, காலத்திற்கு முன்பதாகவா எங்களை வேதனைப்படுத்த வந்தீர் என்று சொல்லுகிறது. அப்படியானால் அதனுடைய காலம் ஒன்று வரப்போகிறது. இந்த அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் 7 ஆண்டு காலம், அதில் அவன் சிங்காசனம் வைக்கப்பட போகிறது. அந்த சிங்காசனத்திலே தான் அவனுடைய சாம்ராஜ்யம் முழுவதும் ஆளுகை செய்யப்பட போகிறது. பிசாசு அந்த இடத்துல ஆளுகை செய்ய போகிறது. அதற்கு அடையாளமாகத்தான் ஏற்கனவே இது நீங்கள் இந்த ப்ரூஃபை பார்த்திருக்கிறீர்கள். ஆனாலும் இதை கவனியுங்கள். இது ஐரோப்பியன் யூனியனில் போடப்பட்டிருக்கிற ஒரு போஸ்டர். அதில் இருக்கிறது என்னவென்று சொல்லி பார்த்தால், ஒரு பாபிலோனிய அல்லது 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டதான பாபேல் டவரை தங்கள் சின்னமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடியதான எல்லா சின்னங்களும் பாபிலோனிய வழிபாடு தான். வேதாகமத்துக்கு விரோதமான காரியங்கள் தான் நிறைய பார்க்க முடியும். நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். இந்த யூரோப்பா என்கிற வார்த்தையே என்னவென்று சொன்னால், அதனுடைய சிம்பலை என்னவென்று சொன்னால், ஒரு ஸ்திரீ மிருகத்து மேலே ஏறி உட்கார்ந்திருக்கதான் யூரோப்பா என்று அழைக்கப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் வரக்கூடியதான தரிசனத்தை யோவான் பார்க்கும்போது, ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் என்று சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில். இப்பொழுது யூரோப்பா எழும்பி வந்திருக்கிறது. ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற சின்னம் வந்திருக்கிறது. நல்ல வேத வசனத்தின்படி தெளிவாக 8வது சாம்ராஜ்யம் எழும்பி வந்து விட்டது. சாத்தானுடைய சிங்காசனம் அங்கே போடப்பட்டாகி விட்டது. அந்த இடத்துல தான் சாத்தானுடைய சிங்காசனம் உருவாக்கப்பட்டு 7 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்ய போகிறார்கள். இந்த 7 ஆண்டு காலத்துல பூமியிலே பரிசுத்தவான்கள் இருக்க போகிறதில்லை. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியானவர்கள் கையிலே ஒப்படைக்கப்பட போகிறது. அதற்கு பிறகு இந்த 7 ஆண்டு காலத்திற்கு பிறகு அதனுடைய சிங்காசனத்திலே அந்தி கிறிஸ்துவின் சிங்காசனத்திற்கு ஒரு முடிவு வருவதாக வேதம் சொல்லுகிறது. 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது வசனம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் அல்லது அவனுடைய சிங்காசனம் முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. சாத்தானுடைய சிங்காசனம் வானத்திலே போடப்பட அவன் ஆசைப்பட்டு அது அப்படியே ஒவ்வொரு நாடாக மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலே மாறி கடைசியாக அவன் சிங்காசனம் ஐரோப்பியன் யூனியனிலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த சிங்காசனம் இருளடைய போகிறது. எப்பொழுது? 7 ஆண்டு கால முடிவிலே. அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனத்திலே, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. 1000 வருஷ அரசாட்சி தொடங்குகிறது. அவர்கள் 1000 வருடம் அரசாளுகிறார்கள். ரத்த சாட்சிகள் அங்கே 1000 வருடம் அரசாளுகிறார்கள். அதோடு கடைசியாய் ஒரு சிங்காசனம் வைக்கப்படுகிறது. அதே 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படுகிறது. அதோடு கூட நியாய தீர்ப்பு முடிவடைகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் இருக்கிறது எது தெரியுமா? கடைசி சிங்காசனம் வைக்கப்பட்ட சாம்ராஜ்யத்துக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாம்ராஜ்யத்துக்கு பிசாசுடைய வல்லமை உண்டு. இந்த சாம்ராஜ்யத்திற்கு பிசாசுடைய அதிகாரம் உண்டு. இந்த சாம்ராஜ்யத்துக்கு பிசாசுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது 7 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய போகிறது. ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த சாம்ராஜ்யங்களிலே கவலைப்படாதிருங்கள், நாம் ரத்த சாட்சியை மறிக்கலாம், தைரியமாய் இருங்கள். நன்றாய் கவனிங்கள், அந்த ரத்த சாட்சியை மறிக்கிறது உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்லப்படவே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது வருகையின் சுவிசேஷம். உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து. அதைத்தான் பவுல் சபைக்கு சொல்லும்போது அதுவரைக்கும் வெளியரங்கப்படாமல் ரகசியமாய் பாதுகாக்கப்பட்டதை வெளியரங்கமாக்குகிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லி. வெகு சீக்கிரத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. இந்த பூமியிலே சாத்தானுடைய சிங்காசனம் வைக்கப்படுகிறது. அதே வேளையிலே ஜெயம் கொள்ளுகிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஜெயம் 7வது சபையின் காலம், லவோதிக்கேயா சபையின் காலத்திலே, அதாவது இந்த முடிவான சபையின் காலம், எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தில் இருக்கிற சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்மோடு கூட வைத்துக் கொள்ள போகிறார். நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு நமக்கு ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. 3 சிங்காசனம் பூமியிலே உண்டு. ஒன்று பிசாசுடைய சிங்காசனம், வானத்திலே ஆரம்பித்தது. வானத்திலே ஆரம்பித்து இருளடைந்து அவன் பாதாளத்துக்கு போகிறான். ஆனால் நம்முடைய சிங்காசனமோ எங்கிருந்து தெரியுமா? பாதாளத்துக்குரியவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு போய் வானத்திலே அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்கார வைத்துக் கொள்ளுகிறார். இடையிலே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பின் சிங்காசனம், வெள்ளை சிங்காசனம். இந்த சிங்காசனத்திற்கு வருகையில போகிறவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. கர்த்தர் இவர்களை எடுத்துக்கொண்டு பரலோகத்திலே பிதாவின் சமூகத்திலே கொண்டு போய் சிங்காசனத்துக்கு, பிதாவின் சிங்காசனத்துக்கு அருகிலே 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரர்களும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததும் திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு, கவனியுங்கள், சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிங்காசனம் கொடுத்த ஆண்டவர் இரவும் பகலும் பிதாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக உட்கார வைப்பதற்கு உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். கடைசி பிசாசின் சிங்காசனம்
சிங்காசனம் பூமியிலே 7 ஆண்டு காலம் டெம்பரவரி ஆளுகை செய்ய போகிறது. அதற்கு முன்பாக நித்திய சிங்காசனம் பரலோகத்திலே உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறது. இந்த 7வது சிங்காசனத்தின் காலகட்டம் நம் கண்களுக்கு முன்பாக வந்துவிட்டது. எல்லா இடங்களிலும் சாத்தானுக்கு கோயில் எழுப்பப்படுகிறது. எல்லா இடங்களிலும் சாத்தான் வழிபாடு தொடங்கிவிட்டது. நேரடியாக சாத்தானை வழிபடுகிறவர்கள், ஒரு காலத்தில் அவர்கள் சாத்தானுக்கு தங்கள் இஷ்டப்படி பெயர் வைத்து வழிபட்டார்கள். ஆனால் இப்பொழுது சாத்தானை சாத்தான் என்றே வழிபடுகிறவர்கள் வந்துவிட்டார்கள். அவனுக்கென்று ஒரு பைபிள் எழுதுகிறவர்கள் வந்துவிட்டார்கள். அவனுக்கென்று ஸ்கூல் நடத்துகிறவர்கள் வந்துவிட்டார்கள். அவனுக்கென்று பண்டிகை நடத்துகிறவர்கள் வந்துவிட்டார்கள். கவனித்து பாருங்கள், சாத்தானுக்கு பண்டிகை கொண்டாடுகிறார்கள், ஆனால் கர்த்தருக்கு பண்டிகை என்று ஆரோன் பேர் வைத்தார். ஆனால் இப்பொழுது டைரக்டாகவே சாட்டானிக் ஃபெஸ்டிவல்ஸ் என்று கொண்டாடுகிறார்கள், ஹாலோவின் என்று கொண்டாடுகிறார்கள். மக்கள் அந்த அளவுக்கு சாத்தானை வரவேற்க பூமி தயாராகிவிட்டது. சாத்தானுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பூமி தயாராகிவிட்டது. கர்த்தர் இந்த உலகத்தை 7 ஆண்டு காலம் ஒப்படைக்க போகிறார். அதற்கு முன்பதாக மீட்டுக் கொள்ள, உங்களையும் என்னையும் எடுத்துக்கொள்ள கர்த்தர் வரப்போகிறார். நீங்கள் நான் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த கடைசி காலத்தில் பிரியமானவர்களே, நூதனமான உபதேசம், கள்ள உபதேசங்கள் வந்து நம்மை மோசம் போக்கும்படி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் வந்துவிட்டது. தயவு செய்து, நான் எப்பொழுதும் சொல்லுகிற காரியத்தை இப்பொழுதும் சொல்லுகிறேன், தயவு செய்து இந்த கடைசி காலத்தில் உங்கள் திருச்சபைக்கு போங்கள். உங்கள் திருச்சபையில் கொடுக்கப்படுகிற வேத வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அதை காட்டிலும் மேலாக ஒன்று சொல்லுகிறேன், தினந்தோறும் வேத வசனத்தை படியுங்கள். இதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஊழியக்காரனையோ அல்லது நாடியோ, தேவ சித்தத்தை நாடியோ, தீர்க்க தரிசனத்தை நாடியோ, அற்புத அடையாளத்தை நாடியோ, செழிப்பை நாடியோ தயவு செய்து ஓடாதீர்கள். அவங்கள போய் பார்த்து, இவங்கள போய் பார்த்து, கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதை பத்திலாம் தயவு செஞ்சு, இது அந்த காலகட்டம் இல்ல. உங்களை தற்காத்து, உங்கள் குடும்பத்தை தற்காத்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர வேண்டிய கடைசி காலத்திற்கு நீங்களும் நானும் வந்து விட்டோம். இன்னும் மேலானவைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வெளியரங்கமாக சாத்தான் வழிபாடு, வெளியரங்கமான சாத்தானுக்கு பலி, வெளியரங்கமான காரியங்கள் எல்லாம் நடைபெற போகிறது. இது ஒரு வகையிலே நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறது. என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அவன் கையிலே ஒப்படைக்க ஆண்டவர் தயாராகி விட்டார். அதற்கு முன்பாக உங்களை என்னையும் மீட்கும்படி வரப்போகிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய திருச்சபையையும் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய கடைசி தருணத்திற்கு வந்துவிட்டோம். இனி காலம் செல்லாது. நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, தர்மையான நேரத்திற்காக, தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒளிப்பிழை வழியாக, இன்னும் எந்த மீடியா வழியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு இடுக்கணான காலம் எங்களுக்கு வருகிறது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் உலகம் சந்தித்திராத உபத்திரவத்தின் காலம் எங்களை நோக்கி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளிலிருந்து தப்பிக்க எங்களுக்கு ஒரு வழியும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த தருணத்தில் எப்படியாகிலும் இந்த கிருபையை போக்கடிக்காதபடிக்கு வரப்போகிற உம்முடைய வருகையை நாங்கள் பிடித்துக் கொண்டு, தகப்பனே, நித்திய சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களை மோசம் போக்குற, நாசமாக்குற ஆண்டவரே, இந்த உலகத்தின் மாயான காரியங்களிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியடைங்கப்பா தகப்பனே, எங்கள் திருச்சபையை வெளியடைங்க. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் வெளியடைங்க. ஒருத்தர் கூட இந்த பிசாசின் கைக்கு இரையாய் போய்விடக் கூடாது. எங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை பத்திரமாய் கொண்டு வந்து நம்முடைய சமூகத்தில் சேர்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. கடைசி தருணத்தில் வந்து விட்டோம்ப்பா. இந்த நிமிஷம் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஒரு நல்ல தருணமாய் இருக்கட்டும். எப்படி ஆகிலும் வருகையில பங்கடைய உம்முடைய கிருபையை ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறோமே, நியாய தீர்ப்பிலே உம்முடைய கிருபை மேன்மை பாராட்டும் என்று, வருகையிலும் உம்முடைய கிருபை மேன்மை பாராட்டும். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.